My dear students, first let me wish you all a grand and successful future. இப்ப நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரிவு உபச்சார விழா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க படிச்சு எங்கெங்கேயோ போய் வாழ போற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் அமைதியா சலசலப்பு இல்லாம இருக்கணும். நாம பிறந்தவுடனே தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்றோமே, ஆனா நாம வளர்ந்தவுடனே படிக்கிறோமே கல்லூரி, அந்த பசுமையான நாட்களை யாராலையும் என்னைக்கும் மறக்க முடியாது. இன்றைய மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் படிக்கலையே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் படிக்கலையே, ரஷ்ய தலைவர் லெனின் படிக்கலையே. அதனால வாழ்க்கையில ஒருத்தருக்கு படிப்பு அவசியம் இல்லை, எல்லாம் அவங்க தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவங்க எடுத்துக்கிட்ட விடாமுயற்சி. அதனால வாழ்க்கைக்கு மூலதனமே படிப்பு தான். இதை உணராதவங்க எப்பவுமே கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். However, I wish you all. அந்த போயிட்டானா? எந்த போயிட்டான்னு சரியா சொல்றதுடா மடையா. நான் பயந்து போயிட்டேன்டா. ஏண்டா இந்த மொடக்குடி இன்னுமா தெரியல? அதை ஏன் கேக்குற? நைட் எல்லாம் ஒரே உளறல். எப்படியும் தெளிவு 2-3 நாள் ஆகும். கமான் மதர், லெட்ஸ் கோ. எமைல், இந்த பணத்தை வச்சுக்க. அவனுக்கு போதை தெரிஞ்சவன கொண்டு போய் அவன் ஊர்ல விட்டுட்டு மெட்ராஸ்க்கு வந்துடு. ஐயோ, இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா. வேணா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜீப்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். இம்பாசிபிள். எலெக்ஷன் வருது. மெட்ராஸ்க்கு போய் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பட்டிக்காட்டா ஊருக்கு நான் வரல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகணும். அவனை இந்த நிலைமையில விட்டு போறது சரியில்லை. எங்க இருக்கான் ஊரு? 200 மைல்ஸ் பக்கம், ஒரே அமுக்கு.
குரு என்னாச்சு? ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சு. கனெக்ஷன் கட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஷார்ட் சர்க்யூட். ஷிட். இதுக்கு மேல ட்ரை பண்ணா ஃபயர் ஆயிடும்பா. ஏய், பாதி மலை ஏறிட்டோம். இன்னும் 20 கிலோமீட்டர் போனா பருவராஜ் ஊரு. இப்படியே விட்டுட்டு போயிடலாமேடா. அண்ணா, நீங்க வேணா பருவராஜை உருட்டிட்டு போங்க. ஹெட்லைட் இல்லாம வண்டி ஹில் ஸ்டேஷன் ஏறாது. ஓகே? பாதி மலை ஏறிட்டோன்னு வருத்தப்படுறியே, மீதி ஏறினா மொத்தமா உருண்டுவோம் தெரியுமாடா மலையா? சோ இன்னைக்கு நைட் இந்த காட்டுல தான் தங்க போறோம். ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். நீ வேற வாயமுறா. எரியில இருப்ப என்ன ஊத்துறிய? நானே புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, என்ன மாதிரி குரங்கு வருமான்னு பயந்துட்டு இருக்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங்ட்டு. ஆச்சி. வேணும் 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 வேணும். டேய், டேய் பருவராஜ், வந்துடுறா. ஏய் மதன் மாயில், இந்த இடியட்டுக்கு இன்னும் போத தெரியல. நாம இக்கட்டான இடத்துல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோம்னா இப்பதான் இந்த ஃபுல்லுக்கு இன்ப கனவா? யாரா? நான் தான் குரு. ஒரு குவார்டருக்கு அடிக்க மாட்டா. இன்னைக்கு பந்திரா கண்ணா, தூங்கு. வந்து பண்றணும்.
மலர்பதமே சரணம் தேவி மலர்பதமே உதயம் நீயே உலகம் நீயே தாயும் நீயே தஞ்சம் நீயே. ஏய் குரு என்னடா இப்படி எங்களை அலைய விட்ட? குரு பரவராஜுக்கு போதை தெரிஞ்சிச்சுடா. குருடாலிங், நான் திருந்திட்டேன் குருடாலிங். குருடாலிங், என் மனசுல இருக்கிற அழுக்க கழுவுறதுக்கு நான் மதுவை குடிச்சேன். ஆனா அந்த மதுவே என் மனசு அழுக்காக்கிடுச்சுன்னா அப்பேற்பட்ட மது எனக்கு தேவையில்லை குரு. என்ன நம்பு குரு. இன்னுமா என் மேல உனக்கு சந்தேகம் தீரல? என்ன ஆச்சு? தெரிஞ்சாச்சு. நீ சின்ன குழந்தையா இருக்கப்போ உன்னை நான் அப்படிதான் தெரிவேன். டேய் சுமாரா. குரு 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 டேய் இவனுக்கு என்னடாச்சு? குரு குரு குருமா எப்பா குரு டார்லிங். டேய் யாருமே இல்ல. டேய் யாருமே இல்ல. டேய் குரு பா என்னடாச்சு? நீ இறக்கிட்ட, இவன் ஏத்திட்டான். டேய் உன் அருணா கையில தொங்குது அந்த பின்னேடு. அருணா கைரே கிடையாது. பின்ன எடுறா. பா பா குரு குரு கூட பழகினாலும் குத்தி பார்க்க வேண்டியதா போச்சு. அலேகா. ஐயோ ஐயோ அம்மா மூகாம்பிகை அம்மா, நாங்க மனசார எந்த தப்பும் பண்ணலையே, என்னம்மா சோதனை? ஐரே! என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கான். பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கா? இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நாராயண நாட்டு வைத்தியசாலைன்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? நடுவு காட்டுல இருக்கு. நடுக்காட்டியா? ஆமா, அங்க பச்சளை மொழி எல்லாம் கிடைக்காதால அங்கேயே வீடு கட்டி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ். அபிஷிச்சோ கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடுறது, கண்டதை பாக்குறது, அப்புறம் பிரம்மன் சொல்லி நம்ம தாலியா இருக்கிறது. சும்மா பெணத்தாத. கம் கம் கம். சார் சார் என்ன செவிடா? டச் பண்ணி பாப்போம். ஐயோ இந்த ஊர்ல எதை தொட்டாலும் மத்தடி அடிக்கிறானுங்களே. நீங்க ஊருக்கு புதுசா? ஆமா. அதான் என்ன பத்தி தெரியல. என் பேரு இடுப்பு ஜான்சன். இடுப்பா? ஆமா, என் இடுப்புல யாராவது தொட்டா ஒரு சிலிப்பு வரும். அந்த சிலிப்பே ஒரு வெறுப்பாயி பக்கத்துல யாரு நின்னாலும் அடிச்சிடுவேன். இதுல 5-6 பேர் செத்து இருக்காங்க. 10-15 பேருக்கு பல்லு அடைஞ்சிருக்கேன். இது எனக்கு ஒரு வியாதி. நல்ல வியாதி. சரி விஷயத்துக்கு வாங்க. எங்க ஃப்ரெண்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதான் வைத்தியரை பார்க்கலாம்னு கூட்டு வந்தோம். வைத்தியரையா? என்ன ஜான்சன்? நோயாளி உள்ள வர சொல்றான். போங்க. டேய் நீ வாடா. வெளிய வாயை கிழிச்சிட்டானுங்க, உள்ள போய் பாப்போம். ஐயா வாங்க வாங்க உட்காருங்க. தம்பிக்கு என்னாச்சு? ராத்திரி எல்லாம் எங்க கூட தான் இருந்தான். ஆ. காலையில இருந்து பார்த்தா ஆளை காணோம். ஆ. கோயில் போய் பார்த்தா பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறான். ஆஹா. நல்லா பாக்குறாருல்ல? வாயில வைக்கிறாரு. அது என்னது? இதுதான் தர்மாமீட்டர் குச்சி. வாயில வச்சா எச்சி. என்ன வாயில ஒட்டடிக்கிறாரு? பூச்சி ஏதாவது இருக்கும். எல்லாம் சரியா தானே இருக்கு. ஐயோ அடிக்காதீங்க, உன் குழந்தை மாதிரி. உடம்புல அசைவுதான் இல்ல. இதுக்கு ஒரே வைத்தியம் திராவக துவார குழம்பு தான். திராவக துவார குழம்பு அப்படின்னா? அது ஒண்ணு இல்ல தம்பி, பயங்கரமான துராவகம். அதாவது காலையில கக்குசல ஊத்தி கழுவுவாங்களே. ஆமா ஆமா அதேதான். ஆ. அந்த குழம்பு எடுத்து நாக்க நீட்டி ஒரு சொட்டு வச்சா சொரணம் வந்தாலும் வரலாம். ஆனா அது ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நாக்கில ஓட்ட விழுந்தாலும் விழலாம். நாக்கள் தானே ஓட்ட. இவன் நாக்க வச்சு என்ன பண்ண போறான்? விழுந்தா விட்டு வைங்க. ஓய் ஓட்ட வந்து அவங்க அம்மாக்கு யார பதில் சொல்றது? ஓட்ட விழுந்தா ஓட்ட எடுப்பு குழம்புன்னு ஒண்ணு வச்சிருப்பார். இல்ல வைத்தியரையா? அது இருக்கு. நீங்க வைத்தியத்தை பாருங்க. தேவி அப்பா அந்த திராவக துவார குழம்பு எடுத்தாமா. இந்தாங்கப்பா.
பாத்தீங்களாடா இந்த திராவிட துவார குழம்பு பார்த்ததுமே தம்பிக்கு உணர்ச்சி வந்துருச்சு. இப்ப இந்த நாட்டு வைத்திய நாராயணன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? குரு என்னாச்சுடா? 1950 டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்க்க போயிருந்தேன். என்ன பார்த்தது மாப்பா உட்காருப்பான்னாரு. அட உட்காருங்கடா, மேற்கொண்டு சொல்றேன். வேணாங்க, நாங்க காலை கடனை கழிக்காமயே நாயா அலைஞ்சிட்டு வரோம். உங்களுக்கு என்ன பீஸ் வேணும்னு கேளுங்க, கொடுத்துறோம். வைத்தியம் பார்க்காம காசு வாங்குறவன் நான் இல்லடா. அவன் பட்டணத்துல எம்பிஸ் பிபிஸ் படிச்சு கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு அலமோதா. விவரமா சொல்ற, உட்காருங்கடா. வேண்டாண்டா, இவனை சொன்னங்க முட்டுதுங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க போறோம். காதல் இருக்க முடிய சவரம் பண்ணுங்க. மீசி அப்படியே வச்சிருங்க. இளங்கன்றுகள். டேய் ஜான்சன், வாடாங்க. என்ன கூப்பிட்டீங்களா? வேண்டா, செவனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னும் போகலையா? இனிமே தான் போகணும். சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடா. நிறைய மருந்துகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். ஒண்ணுமே புரியாதவனா இருக்கான். ஜான்சன், என்ன? டவுன்ல துணி கடை இருக்குல்ல, ஆமா. அங்க போய் இதுல 2 வாங்கிட்டு வா. இதுக்குள்ள என்ன இருக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அக்கா சொல்லுக்கா. ஏய், அடம்பிடிக்காத, மரியாதையா போ. நீயா சொல்லாட்டி நானா திறந்து பாப்பேன். டேய், அத திறக்காத, அது உள்ள பாம்பு இருக்கு. ஐ பாம்பா? பாம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏய், ஜான்சன். வெள்ள பாம்பு, வெள்ள பாம்பு, வெள்ள பாம்பு. ஜான்சன். ச்சோ. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கண்டதும் காதலா? நம்ப முடியவில்லை, வில்லை வில்லை. ஸ்டாப் இட் பருவராஜ். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த ஊர்லயே இருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நகருவேன். எங்கடா தங்குறது? இருக்கவே இருக்கு நம்ம ஃபாரின் டென்ட். அடிச்சு வேண்டியதா வைத்திட்டு முன்னாடி. நான் டேஸ்டா உனக்கு போய் அந்த சடையவா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கற. அப்படியே இருக்கு, என்னடா இருக்கு? டே மயில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு. ஏன் உங்களுக்கு அவன் நல்லா இருக்கா? டேய் எலெக்ஷன்ஸ் வருது, அர்ஜென்ட்டா வர சொல்லி உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களே. புல்ஷிட், will you stop it now? ஒரு பொண்ணை பார்த்ததுமே காதல் வருதுன்னா, ஐ மீன் அது பைத்தியக்காரதானா? பார்த்த உடனே ஏற்படுறதுக்கு பேர் தான்டா காதல். அது உன்ன மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு புரியாது. சோ இங்க இருந்து அந்த பொண்ணை லவ் பண்ண போறேன். வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் மே பி, ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். பெரிய ஷேக்ஸ்பியர் நினைப்பு. எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசி. டேய், இவனால தான் நீ கெட்டு போற. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த காதல் உருப்படாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறதே இல்ல. இப்படியே இருந்து வச்சுக்க, தேவதாஸ் மாதிரி மண்ணுல உருண்டு பிறண்டு, அதோ அங்க இருக்க அந்த குரங்கு மேல அங்க இருந்து ஏக் துஜக்கிலே கிளைமேக்ஸ் மாதிரி வந்து சாவ போற. டேய் ஃபூல், உனக்கு ஏன் எரியுது? எரியுதுடா. யா, all of my full of my body is burning. இவன் யார்? சாதாரணமான ஆளா? the great MLA கௌரி வரதராஜனோட புள்ள. அவன் போய் கேவலம் பச்சளை விக்கிற வைத்தியரோட பொண்ணை போய் லவ் பண்றதா? அசிங்கமல்ல? டே பருவா, யா, என்ன பத்தி உனக்கு தெரியும். காலேஜ்ல எவ்வளவோ பொண்ணுங்க என் படத்தை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுக்கும் மசியல. ஒவ்வொருத்தன் தனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்களோ, அந்த மாதிரி நானும் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அந்த கற்பனையில இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருந்தவதான் காலையில நான் பார்த்த அந்த பொண்ணு. இதான் என் முடிவு. என் கூட இருந்து ஹெல்ப் பண்றதா பண்ணுங்க ப்ளீஸ். அதர்வைஸ் ஜஸ்ட் forget it. ஓகே. 3 வருஷமா காலேஜ்ல உன் கையால வாங்கி சாப்பிட்டு அந்த ஒரு நன்றி கடனுக்கோசரம் நீ பாடுனா பாடுவோம், ஆடுனா ஆடுவோம். மேக்சிமம் மலையில இருந்து ஜம்ப் பண்ணாம மணல்ல உருளாம கச்சிதமா அந்த காரியத்தை முடிச்சிருவோம். இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு படி கீழே இறங்கி வந்து உனக்கு மாமாவா வேலை பார்க்க. ஆமா, இவன் லவ் பண்றதுக்கு நம்ம கொளுத்து வேலை செய்ய வேண்டியதா போச்சு. என் மயிலு, அந்த மம்முட்டி எடு. அவர் கேரளால பிஸியா இருக்காரு. ஷாஜகான் மும்தாஜ் கோசம் தாஜ்மஹால் கட்டினாரு. நம்ம சிவாஜி வாணிசி கோசம் வசந்த மாளிகை கட்டினாரு. இதோ நம்ம குரு, அவர் லவ் கோசம் டென்ட் கட்டுறாரு. இதை விட எங்கேயோ இடத்துல கொளுத்தோல பார்த்தன வை 10 காயில தருவான். இப்ப மட்டும் கையில என்ன தராங்களாம்? அதானே, இப்படியே போய் ஒரு யானை புள்ளி பிடிச்சு வந்தோம், ஒரு பெரிய ஜெமினி செக்ஷன் எடுத்துடலாம். அதுங்க ரெண்டும் வந்து வச்சுக்கா, நங்கூரம் போட்டு டென்ட் கட்டணும். ஐயோ, அப்ப வேணாம்பா. டேய், வாயை மூடிட்டு வேலை பாருங்கடா. என்ன பெரிய மேஸ்திரிமே அதிகாரம் பண்ணி போடா. போடா. இன்னும் கல்லு அடிக்கிறான். என்னடா மென்டல் ஆயிட்டானா? எதுக்கு நாங்க சென்ட் அடிக்கிறீங்க? வைத்தியர் சார், வேற ஒண்ணும் இல்ல. இந்த அழகான இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இங்க கொஞ்ச நாள் தங்கி இந்த அழகை ரசிச்சுட்டு போலாம் டென்ட் அடிக்கிறோம். அடிச்சுங்க. குரு அண்ணா விளையாட்டு இருக்காரு. அவங்க அப்பங்கிட்டே விளையாட்டு இருக்கியா சார்? அழகு ரசிக்கிறீங்களா? எந்த அழகுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது உடம்பு ஃபுல்லா ஓட்ட போட்டுருவார். திராவக தூர குழம்பு வச்சிருக்கான். நான் தான் கௌரி பேசுறேன். பாபு அண்ணே, நான் தலைவர்கிட்ட பேசிட்டேன். நான் கேட்ட பதவியை தரேன்னு அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பின்ன எலெக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே பதவி எல்லாம் கிடைக்கும். அவன் கடக்குறான் டாக்.
நான் லேடி எம்எல்ஏ வாச்சே என்னை எப்படியாவது சீட் பண்ணிடலாம் நினைக்கிறான். நான் எப்பேற்பட்ட கேடி எம்எல்ஏன்னு அவனுக்கு தெரியாது இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம், பாய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏயா சேகர், என் பையனோட காலேஜ் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டுட்டான்னு சொல்றீங்க. எங்க போனா என்னன்னு இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல மேடம், அவர் ஃப்ரெண்டை டிராப் பண்றதுக்காக பக்கத்து வில்லேஜ் போயிருக்காரு. அங்க என்னாச்சுன்னு தெரியல. அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க தம்பி நேத்து நைட்டே கார்ல கிளம்பி போயிட்டாரு. இந்த எலெக்ஷன் தான் எனக்கு டென்ஷன் கொடுக்குதுன்னா என் சன் அதுக்கு மேல எனக்கு டென்ஷன் கொடுக்குறான். காலேஜ் முடிச்சு வந்தோமா, இந்த அம்மாவுக்கு எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணோமான்னு இருக்கானா? அப்பப்பா, எது எப்படியோ இன்னும் 2 நாள்ல என் சன்னை நான் மீட் பண்ணி ஆகணும். என் தம்பி ஊருக்கு போனது இருக்கட்டும், அந்த வில்லேஜ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என்கொயரி பண்ண சொன்னதா சொல்லு. ஓகே? ஓகே மேடம். ஆண்டி, அப்பா எதுக்கு திடீர்னு ஊருக்கு போயிருக்காரு? உன் வருங்கால புருஷன் இருக்கானே ஊர் சுத்தி, அவனை தேடி கண்டுபிடிக்க. ஆண்டி, உங்க சன்ன நீங்களே திட்டலாமா? சன்னா அவன்? He's a bison. கடிகார லட்சணம். அவ வீட்டுல வளர்க்கறியுது. அவ கோயிலுக்கு போற நேரமாச்சு. எந்திரிக்கடா டேய். எள்ளி நீ காயணும், எலி புளிக்க நாங்க ஏன் காயணும்? டேய், சீக்கிரம் குளிச்சுட்டு பக்தி மயமா கோயிலுக்கு கிளம்பலாம்டா. குளிக்கிறதா? இந்த குளிர்லையா? ஆள விடுப்பா. டேய், நீங்க என்ன பஜனை பாட்டுல பாடி அவளை மயக்கணும்னு எனக்கு ஐடியா கொடுத்தது. இப்போ நீங்க பின் வாங்கினா எப்படிடா? What are you talking about the back of the kind of bike seat and coming and going about your pine? What's wrong with you? What are the alara getting our election is to play just about your pine to... Hey, shit. டேய், என்னடா உட்கார்ந்து தூங்குறான்? இருங்கடா, இன்னைக்கு உங்களை விரக்க வச்சிடுறேன். சாவுங்கடா. மூத்திரம் பஞ்சது. முழிச்சு பார்த்தேன் 4 மணி, எடுத்து வந்தா 7 மணி, மொத்தம் சேர்த்துனா 11 மணி. ஏன்டா பிச்சை எடுக்கிற? 7 மணிக்கு கோயிலுக்கு வரத்துக்கு 4 மணிக்கு எழுப்பி விட்டியாடா பாவி. இவன் பாடும் பஜனை பாட்டு இவன் மட்டுமல்ல பாட வேண்டும். நம்மளெல்லாம் சேர்த்து பாட வச்சுட்டான். இது சிங்கிள் பஜனை தானே, கோஷ்டி பஜனை என்ன? என்னது? ஒண்ணும் இல்ல, அது குளிருதுன்னு சொன்னேன். டேய், என்ன விட்டுறா. எங்க அப்பா என்ன வலை போட்டு தேடிட்டு இருப்பாரு. டேய், இந்த காதல் கான்ட்ராக்ட் முடியற வரைக்கும் யாரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. ஏமாயில், அவ வர நேரமாச்சு. போய் கோயில் வாசல்ல நின்னுக்க. அவ வந்தா ஓடி வந்து எங்கிட்ட சொல்லு. ஏன்னா அம்மிங்கோட பாட்ட ஆரம்பிக்கணும்பா. பார்த்தாயா, அவன் செய்யும் தொழிலை பாட்டால் பாடிவிட்டு போகிறான். மாமா மாமா. நானும் மாமாவா? குரு, தேய் வந்துட்டு இருக்கா. ரெடி? 1 2 3 4. ஒரு கணமாகிலும் உனதருள் பார்வையை கிடைத்திட வேண்டி நின்றேன் அம்மா. ஒரு கணமாகிலும் உனதருள் பார்வையை கிடைத்திட வேண்டி நின்றேன் அம்மா. உன் மெழுகாகினும் உளமுருகாதோ, உன் மெழுகாகினும் உளமுருகாதோ, உனதடி நான் பணிந்தேன் தேவி. ஒரு கணமாகிலும் உனதருள் பார்வையை கிடைத்திட வேண்டி நின்றேன் அம்மா.
கணமாகிலும் உனதருள் பார்வையே கிடைத்திட வேண்டி நின்றேன் அம்மா. ஊன்மெழுகாகினும் உளமுருகாதோ, ஊன்மெழுகாகினும் உளமுருகாதோ, உனதடி நான் பணிந்தேன் தேவி. ஒரு கணமாகிலும் உனதருள் பார்வையே கிடைத்திட வேண்டி நின்றேன் அம்மா. சூப்பர் பாட்டு தம்பி. என்னால முடிஞ்சது 30 பைசா. ये क्या है? आओ आओ रे Stupid idiot. பின்னால வராதே, மறுகதையா தப்பாளாக்கு வாட கொடு. அக்கறமோ அவமானம் அசிங்கம். காலங்காத்தால அழகா உட்காந்துக்கிட்டு எந்த கட்டையில பாடினோம்? உருட்டுக்கட்டையில. உருட்டுக்கட்டையில பாடி கூட அவ திரும்பியே பாக்கல. மயிலு போகும்போது ஸ்லைட்டான ஒரு லுக் விட்டா. அது என்ன? ஏண்டா இந்த லட்சணத்துல காலையில 4 மணிக்கு நெலுப்பி அந்த குளிர்ல குளிக்க வச்சியாடா? அப்படியாவது நீ குளிக்கிறியான்னு பாக்கலாம் தான். எங்க பாதியா நினைச்சது? பாதிதானே? இரு, மீதியை குடிய வச்சு ஊத்துறேன். என்ன மேலேயே வந்து சொல்லுறானுங்க? தப்பு எதுவும் நாங்க பண்ணலீங்க. நான் கருணா வச்சேன், தபலா வச்சேன், சால்ரா வச்சாங்க. சொல்றதே தப்புடா. நாம மிருதங்க, நீ தபேலா. நான் அப்பவே சொன்னேன், ஆத்தோரமா டென்ட் போடாதா, லவ் பண்ணாதா, போலீஸ் ப்ராப்ளம் வரும்னு. ஏன் மயில் பயப்படாதடா. இந்த இன்ஸ்பெக்டரோட வந்தது குருவோட மாமா. ஹலோ 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 அங்கிள், நீங்க எப்படிங்க? எல்லாம் உன்னை தேடிதான்ப்பா. எங்கெங்கயோ உன்னை கஷ்டப்பட்டு தேடி கடைசியில் இங்கே கண்டுபிடிச்சேன். உன்னை பத்தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம இன்ஸ்பெக்டர் தனசேகர் தான். வணக்கம். என்னப்பா குரு, இதெல்லாம் என்ன வேஷம்? வேஷம் இல்ல மாமா, வேண்டுதல். வேண்டுதலா? வாட் யூ மீன்? ஃபைனல் எக்ஸாம் எழுதிருக்கா இல்லையா? ஆமா. அதோட ரிசல்ட் வர வரைக்கும் இந்த புண்ணிய ஸ்தலத்துல தங்கி காலங்காலத்தால எந்திரிச்சு ஆத்துல குடிச்சு கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடுறேன்னு வேண்டியிருக்கேன். உன் வேண்டுதலா இருக்கட்டும்பா. உங்க அம்மா இருக்காளே, அதான் என் சிஸ்டர். தினமும் வேர் இஸ் மை சன், வேர் இஸ் மை சன் கேட்டு என்னைய பியவே தொலைச்சி எடுக்கிறா. மம்மி நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணும். என் ரிசல்ட் தெரிஞ்ச மறுநாள் நாங்க இருப்பேன். ஓகே. ஆமா குரு, செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? நோ அங்கிள், ஐ காட் இட். இட்ஸ் ஆல் ரைட். கையில எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வச்சுக்க. come on, advertise. thank you uncle. okay, then I'll make a move. bye. மாமோய், முதல்ல நான் பேசுறத கேட்டு அப்புறமா கத்து. சும்மா வளவளன்னு கத்திட்டு இருக்காத. டேய், உங்ககிட்ட என்ன கத்தாம கொஞ்சம் சொல்றேன். அப்பத்துக்கு அப்புறம் 100 கூட 500 கூட வாங்கிட்டு போறேன். ஏதோ தங்கச்சி வயிற்றுல பிறந்துட்டேன். என் பொண்ணுக்கு முறை மாப்பிள்ளை ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப அகிரிய. மாமோய், இன்னைக்கு அவன் ஊர்ல ஏகப்பட்ட பணத்தை வரதட்சணையா கொடுத்து மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 5 பைசா செலவு இல்லாம அழகான மாப்பிள்ளை நான் கிடைச்சிருக்கேன். நீ அல்பத்தனமா 50-100 கணக்கு பார்த்தா இப்படி? டேய், நீ எல்லாம் மைசூர் மகாராஜாவுக்கு மாப்பிள்ளையா போக வேண்டியவன்டா. ஏதே தெரியாம இங்க வந்து முறை மாப்பிள்ளைய வாச்சிட்ட. இதோ பாரு மாமோய், நான் கேட்கிற 500 ரூபாய் குடிக்கிறதுக்கோ சீட்டாடுறதுக்கோ இல்ல. நான் மந்திரம் பண்றவன். மனசு கையெல்லாம் சுத்தமா இருந்தா தான் அம்மன் அருள் கிடைக்கும். கிடைச்சாப்புலதான். நான் ஓசியில பணம் கேட்கல மாமா. இந்த 500 ரூபாய் கொடுத்தீனாக்கா பக்கத்து ஊர் ஜமீன்தாருக்கு மந்திரம் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சா 1000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுல உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் நான் சம்பாதிப்பேன். டேய், இதுதான் கடைசி தரம். அப்புறம் வந்து 100 கூட 500 கூட கேட்டேன், அடிச்சு 10 போட்டு படுக்க வச்சுருவேன். சரி மாமா. தேவி, உன் கையில பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லோட்டா பால் கூட. பால் இல்ல. ஒரு மோராவது கூட. மோர் ஒரையில. தேவி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. யார் இந்த செப்ப? யாரா நீங்களா? யாரா அந்த ராஸ்கல்? வில்லன் தான். என்னடா இந்த கதையில வில்லனே இல்லன்னு பார்த்தேன். ஃபார்முலா பிரகாரம் வந்தாச்சு. சாப்பா, சரியான போட்டி. இதெல்லாம் வில்லன் சொன்னாதான் நல்லா இருக்கும். Anyway, I love this type of adventures. வாய முடுறா. 3 வேளை மூக்க பிடிக்க தின்றீங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா லவ் பண்ண புதுசா ஒரு ஐடியா சொல்லக்கூடாதா? நான் சொல்றா. சூப்பர் ஐடியா. ஒரு ரோஜா பூனை கையில எடுத்துக்க.
புதுசா ஒரு ஐடியா சொல்றானா? ரோஜா பூ எடுத்துக்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்க, ஸ்லோ மோஷன்ல போ. Hey Guru, look there. குரு, உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. அங்க இருக்கிறாளே அவ சுளுக்கு, அதே சுளுக்க உனக்கு எடுத்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பா. அனிமேஜினேஷன். போதும் கற்பனை. அப்படியே உன் கழுத்து சாட்சிக்க. தட்ஸ் நைஸ். இப்போ உன் கழுத்துல சுளுக்கு, அவகிட்ட சொல்லி உன் சுளுக்கு எடுக்க சொல்றோம். அவ கால் உன் கழுத்துல பட்ட உடனே உன் மனசு தடுக்கு தடுக்குன்னு தாளம் போடும். அப்படியே காதல் வளரும். அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. போங்க குரு, நீங்க மோசம். வாங்க போய் சுளுக்கு எடுக்கலாம். அக்கா நான் வரேன். வாயன் பக்கர கோழி கோவர வேலை. வைத்திரியா வணக்கங்க. வாங்கடா தம்பிகளா, என்ன விசேஷம்? இன்னைக்கு பிரம்ம பிடிச்சிச்சா? சுளுக்கு பிடிச்சிச்சுங்க. எடுத்துட்டு சொல்லுவோம். தேவி, அந்த சுளுக்கு சோறுல குழம்பு எடுத்தாமா? சோத்துல பிசைஞ்சு சாப்பிடணுமா? குழம்புன்றீங்க? இந்தங்கப்பா. ஒண்ணு இல்லம்மா, தம்பிக்கு சுளுக்கு பிடிச்சிச்சா? நீ போய் கொல்ல பக்கம் ஜான்சன் பாப்பா சுளுக்கு இருக்காதா? பாப்பா பாப்பாவுக்கு தான் சுளுக்கு எடுக்கும், உங்க மாதிரி பீப்பாவுக்கு எடுக்காது. ஏய், அந்த கரிகாலம் சுளுக்கு எடுத்துருவான். மகாதக வரா. என்ன சொல்லுங்க? தம்பிக்கு சுளுக்கு எடுத்துறா. கால் சட்டை அவுத்துட்டு குப்பரை படுங்க. ஏன்பா குப்புறம் படுக்கணும்? சுளுக்கு எடுக்கத்தான். படுப்பா. ஐயோ, வாயை கொடுத்து பொண்ணாக்கிட்டுமே. அது என்ன பாட்டில தினோ போலாம், ஊத்துறது விழுத்துருமே. முத ஊத்துறீங்க, வலது கால வச்சு ஊத்துங்க. ஆஹா, என்ன தரிசனம். ஐயோ. எனக்கு சுடுக்கல. இந்த நாய் தான் போய் சொல்றேன். ஏய், சுளுக்கு விளையாடுறா. மாடி பப்பரி கூட்டி போய் விட்டுறோம். நான் சுளுக்கு எடுக்கிறேன். ஏய் பசங்களா, நாலு பக்கம் பிடிக்கலாம். நீங்க சொல்லுங்க. Hey Guru, relax man. Guru. ஐயா சொன்னா கேளுங்க. ஜான்சன் அங்கெல்லாம் மிதிக்காத. ஐயா சத்தம் போடாதடா. சொன்னா கேளு, உயிர் பிரச்சனை. ஏய், நம்ம கருப்பியா கை கடக்கா சூனியம் இந்த உலகத்திலே இல்லையடா. ஆமாண்ணே. காசு வேணும்னா 5 10 வாங்கிக்கங்கடா. காலங்கத்தால கா கான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. கருப்பியா, செலவுக்கு ஒரு 5 ரூபா கூட. இந்தப்போ. ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் மாஸ்டர், நம்ம கிராமத்துல பசங்களை ஒழுங்கா கராத்தே கத்துக்கிறாங்களா இல்லையா? ஏதோ போயிட்டு இருக்கு. ஏய் கருப்பையா, மரபணு போயிட்டு இருக்கு. எங்கடா? அதோ அதுக்குதான் சொன்னேன், புரிஞ்சுதா? ஏய் கருப்பா, கருப்பு தெரியும் உன்னதான்டா, வளைங்க. ஏய் ஜான்சன், ஜான்சன். எத்தனை தடவை சொல்றது என்ன கருப்பு தெரியான்னு சொல்லாத என்ன? என் பொண்டாட்டி எங்கடா கூட்டு போற? டவுனுக்கு. கருப்பையா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். ஊமைக்கு மூக்க தொட்டா கோவம் வரும், ஏன்னா அவன் ஊமை. கழுதைக்கு வாழை தொட்டா கோவம் வரும், ஏன்னா அது கழுதை. இந்த கருப்பனுக்கு இடுப்பை தொட்டா கோவம் வருது, அது ஏன்? அது கம்பியில வர கரண்ட் இடுப்புல பாஞ்சிடுச்சு, அதான் இடுப்பை தொட்டா அப்பப்ப ஷாக் அடிக்குது. உனக்கு கல்யாணம் ஆகாது, சரி ஆச்சுன்னு வச்சுக்கப்பா. முதல் ராத்திரி அன்னைக்கு உன் பொண்டாட்டி தெரியாதனமா உன் இடுப்பை தொட்டான்னு வச்சுக்கப்பா. அவளும் இதே மாதிரி அடிச்சிருவியா? இது ஒரு வியாதி. இத போய் கிண்டல் பண்றீங்களே பொறுக்கி பசங்களா. யார பொறுக்கி பையன் சொல்ற? உன் இடுப்புல சில் பண்ணி கெடுத்துறேன்டா. என்னையா பொறுக்கி பையன்? சார், ஒருத்தனோட வீக்னஸ் வச்சு விளையாடுறது தப்பு இல்ல? டேய் குட்டி பையா, கருப்பு கண்ணாடி போட்டா மனசுல என்ன எம்ஜிஆர் நினைப்பா? இதெல்லாம் தட்டி கேட்க நீ யாரா? டேய், நாயத்தை கேட்கறதால நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்படியா? டேய் மாயாண்டி, அந்த அருவாள் எடு. ஐயோ ஐயோ, பாலா மீன். ஐயோ, உள்ள குட்டமா இருக்காருங்களே.
மாஸ்டர் ஒரு குச்சி மிட்டாய் கொடுங்க. இதான் குச்சி மிட்டாய். ஆகாட்டு. ஆகாட்ரா. நீ என்ன பண்ற? இந்த குச்சி மிட்டாய் வாயில வச்சுக்கிட்டு அதோ உங்க மூலையில உட்காந்துக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்க. நாங்க இந்த பையனை கிச்சிலிக்கா பண்ணி வெடி காட்டுறோம். என்ன? போப்பா போ. அடைச்சு ஒருத்தர் போதும், பொங்கி எழு. இந்த பக்கம் கதாநாயகி, அந்த பக்கம் வில்ல, அங்க வாத்தியார் போஸ்ட், பூந்து விளையாடு. இதுக்கு நம்ம ஓடிடலாம். அப்கோர்ஸ். ஏண்டா என் தெய்வத்தை அடிச்ச? செய்யாது என் தலைவன் அடிச்சியே, அது தண்டா தப்பு. தம்பி, இந்த மாதிரி ஆட்கலாம் நாட்டில் விட்டு வைக்கிறதே தப்பு. ஆமா, நீ எங்க இருக்க? அந்த நீங்க எங்கெல்லாம் இருந்தீங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். தம்பி, அண்ணு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அண்ணு தம்பி, அண்ணு தம்பி, நாளை நமதே. உனக்கு வச்சிருக்கேன்டா. Really a great fighter. Thank you. Good. குரு, அதோ வர்றான். நன்றி சொல்லத்தான் வர்றான். என் கடமை தான் செஞ்சேன்னு சொல்லு. No confusion. ஜான்சன், ஒரு கல் மனசா கரையவே மாட்டேங்குது. குரு, பொதுவா பொண்ணுங்க 1, 2, 3 விழுந்துரும். இது 7, 8 வரைக்கும் தாங்குது. என்னால நம்பவே முடியல. குரு, இந்த காதல் டெஃபினட்டா. என்னாச்சு? அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டியதானே? நீ குழந்தையா இருக்கப்ப இப்படிதான் அடிச்சேன். என்ன ஆச்சு? அடிச்சானே. தேடாத நேரமில்லையே, தீராத காதல் தொல்லையே. உன்னாலே
காதல் வீதிதான் வானம் வாடி பாடுதே. கதை பேசும் பெண்ணின் கண்ணில் கவிதை தென்றல் வீசும். உன் கண்ணாலே நான் பொன்னானேனே. நாணம் மூடும் மௌனமே கூறும் காதல் வேதமே. தேவன் பேசினால் காலம் உம்மையாகுமே. இதழ் மேலே என் இதழ் சேர பெண் உதவி செய்ய வேண்டும். மடி மேலே என் தலை சாய என் மனது உன்னை கேட்கும். கேள்வி என்ன கண்ணே நானும் என்றும் உந்தன் சொந்தமே. உன்னாலே நான் பெண்ணானேனே. உன் கண்ணாலே நான் பொன்னானேனே. தேடாத நேரமில்லையே. தீராத காதல் தொல்லையே. உன்னாலே நான் பெண்ணானேனே. உன் கண்ணாலே நான் பொன்னானேனே. தம்பி ஏண்டா அடிச்ச? ஏன் தொட்ட? தொட்டு அடிப்பியா? ஏண்டா? நீ எங்கடா வந்த? நீ நாராயணன் தானே? நானே தான்டா. என்னடா அது கருகருன்னு இருந்த ஓ மீச இப்படி வெளுத்து போச்சு? ஆமா, இங்க மாத்திரம் என்ன வாழுது? 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த மீச இன்னும் கருப்பாவா இருக்கு. சரியான மடையண்டா. அது சரி, இவனுக்கு உனக்கு எப்படி கை கலப்பு வந்துச்சு? அது ஒண்ணு இல்ல நாராயணா, ஒரு அட்ரஸ் கேட்கலான்னு இப்படிதான் கொடுத்தான். அடிச்சதுல பல்லு விழுந்துருச்சு. வலி தாங்க முடியல நாராயணா. நல்ல மருந்து வச்சிருக்கா. வீட்டுக்கு வாடா, போட்டு விடுறேன். இல்ல நாராயணா, பைய எடுத்துக்கிறேன். தப்பா நினைக்காத நாயுடு. அவன் இடுப்புல யாரு கை வச்சாலும் உடனே அடிச்சுடுவான். அது என்னடா என்னமோ சுசைன்னு சொல்லி அடிக்கிறான்? சுசை இல்லடா, சுசைனா அவங்க அம்மா பேரு. இவனுக்கு 6 வயசா இருக்கும்போது இவங்க அம்மாளுக்கு மஞ்சக்காமால வந்து இறந்துட்டான். அவங்க அப்பா யாருன்னே தெரியல, அனாதையா இருந்தான். பாக்குறதுக்கு கருப்பா பண்டி குட்டி மாதிரி கொழு கொழு கொழுன்னு இருந்தான்டா. எனக்கு ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து வளர்த்தி எனக்கு தெரிஞ்ச தொழிலெல்லாம் சொல்லி கொடுத்து செல்லமா வச்சிருந்தேன். ஆனா அவனை சொல்றேன், அவனுக்கு ஏதாவது ஆனாலோ அவன் மேல எவனால கை வச்சாலோ என்னால தாங்க முடியாது. ஆமா, நீ வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. அது ஒரு பெரிய கதை நாராயணா. என்னடா? வெயிட், மயில அங்க 2 கிழ போட்டுக்க போதே, அதுல உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்டா. டேய், நம்ம குருவோட மாமனாரா? பக்கத்துல போறானே அந்த ஆளு.
எங்கேயோ பார்த்திருக்கேன்டா, அடிக்கடி பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. குரு, ரிவர்ஸ் சார். Stop it. Stop it. Excuse me. Excuse me, please. சார், சார், மக்க சார். சார், ஏ மிஸ்டர் ராமையா? ஆமாப்பா, உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அவன் தான்டா. டாடி, டாடா. நான் தேடி வந்தேன்னு சொல்லல, இந்த நாயத்தான். இவன் தான் அவன் பையனா? ஆமா. ஏண்டா, இவன் தான் அவங்க அப்பா. நான் அப்பவே சொல்லிடக்கூடாது. வெயிலும் மழையிலும் படுத்து சாகரிய சொல்லி இருந்தா என் வீட்லயே தங்க வச்சிருப்பா. டாடி, இவர் உங்க ஃப்ரெண்டா? அதை ஏன்டா கேக்குறேன்? அதை தான்டா கேக்குறேன். மாமா. தம்பி, நானும் அவனும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சவங்க. நான் ஸ்லைட் வாங்கினா அவன் பல்பை வாங்குவான், அவன் பல்பை வாங்கினா நான் ஸ்லைட் வாங்குவேன். இன்னும் சொல்ல போனா 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இவனுக்கு பையன் பிறந்து எனக்கு பொண்ணு பிறந்தா மாத்திக்கிறதுன்னு அப்பவே பேசிட்டோம். அவ்வளவு ஒற்றுமை எங்களுக்குள்ள. ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ? அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட கூடாதா? நீங்க எப்பவுமே லேட்டுப்பா. இப்ப மாத்திரம் என்னப்பா, நம்ம வீட்லயே தேங்கிக்கோ. இல்ல மாமா. என்னங்கடா அது, ஆளுக்காளு மாமா மாமாங்கிறீங்க? நான் எத்தனை பேர் இருக்கேன் மாமா? இல்ல அங்கிள், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவ எங்களால விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டான். நோ, நம்ம அப்பப்ப பிரியிறோம். பாத்ரூம் போகும்போது ஒன்னா சேர்ந்தா போறோம், பிரிஞ்சு போல அப்படிதான். நாயுடு, என் மக அருமையா சமைச்சு வச்சிருப்பா. வாடா சாப்பிட்டு போலாம். மாமா, நானு நீயும் தாண்டா. பருவா, 1 மினிட் வாடா. டேய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. வளன்னு பேசாது. டைமை வேஸ்ட் பண்ணாம இதுல ஒரு 20 ரூபா இருக்கு. அப்படி வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா இருந்தா கூட. எதுக்கு? நம்ம ஊருக்குள்ள ஒரே ஒன்று விட்டுருக்காங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கா, சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பாடுல தயிரை கட் பண்ணுங்க, அதுல ஒரு 5 ரூபா மீறும். அதுல போறையோ ஓரையோ எது வேணாலும் சாப்பிடுங்க. அங்கிள், ஐ அம் கமிங் ஃபார் சாப்பாடு. லா பாபா லா பாபா லா பாபா தி தேடே தோத்தி தேரே தோத்தி போலகிரே. தேவி, பருவராஜில பருப்பு இல்லம்மா, மாத்து போடுமா. நாயுடு, சாப்பிட்டுட்டு கம்பெனி இல்லாத கொண்டு போடுவேன். ராத்திரி இங்கே படுத்துட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு காலையில பஸ்ஸுக்கு தான் போகணும். நானு டாடி. நீ இல்லாமலடா. சிறுவர்களா, என் அருமை மாமா இன்னைக்கு ராத்திரி என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. Now I going to cell phone slow. பருவராஜ், மாடா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என்னது, கலாங்கூல் போட்ட மாதிரி? அப்பா, என்னடா சோத்துல முடி. முடியா? அதை எடுத்து போட்டு சாப்பிடுப்பா. இல்ல மாமா, சோத்துல முடி இருந்தா என்னமோ சொல்லுவாங்களே. அது உறவு நீடிக்குன்னு அர்த்தம். அப்படியா மாமா? ஐயோ, வீட்டு அழகிய தமிழ் மகன் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிவும் இனிக்கும். அழகிய தமிழ் மகன் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிவும் இனிக்கும். பாரு, 3 வருஷமா பொங்கலுக்கு நீ நம்ம ஊருக்கு வரல. இந்த வருஷம் கண்டிப்பா வந்து சேரணும். பொங்கல் வருஷம் வருஷம் வரும்.
But the youth is won't come. சொல்ற யூத் இளம வராதே. இந்த பொங்கலுக்கு நீ அவசியம் வர்ற. நோட 2 அழகான புள்ளிமான் இருக்கிற இடத்துல ஒரு பன்னியும் புலியும் நரியும் சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு புள்ளிமான் தனியா போயிடுச்சுன்னா தனியா இருக்கிற இன்னொரு புள்ளிமான அந்த புலியும் நரியும் பன்னியும் சேர்ந்து கடிச்சு கொதறிடும். அதனால I won't come. நீ வந்துடணும். You are the dad. You are the man. Right? Right leg, left leg, right leg, left leg. Show it, darling. Kotamani kare pilla. ஜான்சன் மதன் வாடிய ஓரமா வைக்கலாம். என்ன ஏன்பா வைத்தியர் இல்லையா? இல்ல வெளியில போயிருக்காரு. ஏன் என்னாச்சு? ஒண்ணுல புலி நரி பன்னியோட விளையாடுறான்னு சொன்னோம். விளையாடுனா கடிச்சு கொதறிடுச்சு. அது என்ன வெள்ளையா இருக்கு? பொழுது போல அதான் வாயில ஆப்பஞ்சிட்டோம். கத்தாத, பக்கத்துல எல்லாம் மிருகங்களா இருக்கு. நீ கத்துற எல்லாம் பயந்து ஓடிட போகுது. ஜான்சன் நீ ஏதாச்சும் வைத்தியம் பாருப்பா. 10 எதுவும் அரைச்சு தயாரா இல்ல. இருங்க, வைத்தியர் ஏதாவது அரைச்சு வச்சிருக்காரான்னு பாக்குறேன். அக்கா என்ன ஜான்சன்? ஒண்ணும் இல்ல, தனுஷ்கோடி காரக்குழம்பு பார்த்து புலி கடிச்சதுக்கு போடலாமா? ஓ தாராளமா போடலாம். தேவையா இது? நெத்தியில் அடிபட்டிருக்கு. அந்த தனுஷ்கோடி காரக்குழம்பு அங்கி வை. ஏன் ஜான்சன் உயிர் போற மாதிரி கத்துறானே, எரியுமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஜில்லுன்னு தான் இருக்கும். வருவா. இங்க என்ன பண்ற? இட்ஸ் a hole. என்னடா ஹோலு ஓட்டையா? ஏய் பரவராஜ், உனக்கு என்னடா ஆச்சு? ரத்தன வெள்ளத்துல கிடக்குற. அது ஒண்ணு இல்லைங்க, காட்டுல ஒரு சின்ன கசமுசா. ஏய் பரவராஜ், உன் புண்ணெல்லாம் ஆற வரைக்கும் இங்கேயே தங்கி இருந்து நல்ல வைத்தியம் பார்த்துட்டு போப்பா. மனுஷனுங்க அங்கிள், அவன் எங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கவே மாட்டான். அங்கிள் பாத்தீங்களா, அவனே சொல்றான். டேய் இவனை தூக்குங்கடா. மதன் புடி. ஏய் மாமா, இந்த புரிக்கி பசங்க எப்படி இந்த வழியா தண்டை வந்தாங்க? வெண்டக்கா, அந்த கும்பல்ல ஒருத்தன் சிவப்பா இருக்கான்ல, அவன் நம்ம தேவி எப்படியாவது மடக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கே தெரியும். உனக்கு தான் காது செவிடு, இந்த ஊருக்குமா காது செவிடு? யாரு எதுக்கு வராங்கன்னே புரிஞ்சுக்க முடியல. வயசுதான் ஆகுது, மண்டையை போடுற அளவுக்கு. டேய் அளவுக்கு மீறி பேசுறேன், பல்ல உடைச்சு 10 போட்டுருவேன். நம்ம பல்லெல்லாம் அப்புறம் உடைக்கலாம் மாமோய். முதல்ல அவனுங்க பல்ல உட, அப்பதான் நீ ஆம்பளை நான் ஒத்துக்க முடியும். ஏய் யார பார்த்து ஆம்பளை கேக்குறேன்? இந்த வேஷ்டியை தூக்கி கட்டுறவெல்லாம் அவனுகிட்ட வச்சுக்க, அவனை வேட்டி தூக்கிடுவிய. ஐயோ ஏய் மரியாதைட்ட ராஸ்கல். ஏய் ஜான்சன், நமது ஊருக்கே பெருமை தேடி தரும் மாவீரன் மனோகர் என்னும் காளையை அடக்க இவ்வருடமும் ஆளில்லை என்பதை நிரூபித்து விட்டது. எனினும் கடைசியாக ஒரு முறை உங்களை கேட்டுக்கொள்கிறேன், தைரியம் உள்ள ஆண்மகன் எவரும் களத்தில் இறங்கி முயற்சி செய்யலாம். குரு, நீ உன் காதலுக்கோசரம் பாட்டு பாடியிருக்க, சண்டை போட்டிருக்க, என்னென்னவோ பண்ணிருக்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ற தைரியம் உனக்கு இல்ல. அதுக்கு ஒரே வழி, நம் தமிழ் சம்பிரதாயப்படி ஒரு முரட்டுக்காளை அடக்கன ஆண்மகனை விரும்பாத பெண்ணுண்டோன்னு கவிஞர் சொதப்பலரசன் சொதப்பி சொல்லியிருக்காரு. அதனால அந்த முரட்டுக்காளைய அடக்கு, அந்த கண்ணிய மடக்கு. புறப்படுவீரா?
அடுத்தது யாரு? குரு விளையாட்டு சொல்ல சீரியஸா எடுத்துக்கிறேன். டேய் நீ சொன்னது கரெக்டா? தேவி ஒரு கிராமத்து பொண்ணு இல்லையா? டெஃபினட்டா இந்த மாதிரி ஃபைட்டுக்குலாம் மயங்குவா. தயவு செஞ்சு என்ன தடுக்காதடா. ஒரு கராத்தே கும்பு பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டங்கிற தைரியத்துல பேசாத. அது ஆளுங்க கூட போற சண்டை, இது மிருகங்களோட போற சண்டை. வீணா இறங்கி மாட்டிக்காத, அப்புறம் உன் இஷ்டம். சும்மா அவசரமா பேசி வீரத்தை அடக்காத. இன்னைக்கு உயிரே போனாலும் சரி, வெட்டு ஒண்ணு துண்டுறேன்டா பாக்குறேன். பாத்துடா டேய். பருவா, whatever it is, whatever it may be, I love this type of adventures. மதன், Jack and Jill, I am a Joel. Jill King tumbling after. Shut up! Watch it up! பருவா ஃபைட் ஆ. Shakespeare! Best of luck. ஜான்சன், 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 வைத்தியர் உள்ள இருக்கார். சீக்கிரம் சீக்கிரம் வாங்கடா. இல்லைங்கண்ணா, எவன் இந்த வாசப்படி தாண்டி உள்ள வரக்கூடாது. ஐயா, மாடு முட்டி உடம்பெல்லாம் காயமாயி மயக்கமா இருக்கான். உடனே கவனிக்கலாம், உயிருக்கே ஆபத்து. டேய், உங்க மோடி மஸ்தான் வேலையெல்லாம் எனக்கு தெரியும்டா. பிரம்ம பிடிச்சுக்கிச்சு, துளுக்கு பிடிச்சுக்கிச்சு, நதி அடிச்சிருச்சு, இப்ப மாடு முட்டிச்சு. இப்படி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நாளைக்கே அந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஊர் விட்டு வெளியே போல தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. நோ வைத்தியரையா, இன்னைக்கு காணும் பொங்கலா இருக்கிறதுனால டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிடல் லீவு. அதனால ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தாங்க. ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு மண்ணாண்டு கிடையாது. போகணும் வெளியே. ஐயா, வலி தாங்க முடியலையா? ப்ளீஸ். டேய் ஜான்சன், இந்த நாய்களை கல்லால் அடிச்சு தொடுத்தா. வா வா போலாம். கொஞ்சம் இருங்க. இந்த பச்சில மருந்து அடிப்பட்ட காயத்துக்கு போடலாம். நான் கொடுத்த வைத்தியரையா கிட்ட சொல்லாதீங்க, அங்க போய் போட்டுக்குங்க. குரு குரு வா வா போலாம், எழுந்துரு. மெதுவாடா மெதுவாடா மெதுவாடே, அந்த பக்கம் கைப்பிடி. கையை தோல பார்த்தோம்.
மயிலே தேவிகா வளவச்சிக்கு போயிருக்கு. என்னாச்சு? வளவச்சியில வெள்ளக்காரன் பாலம் இருக்குல்ல, அங்க இவரை உடனே வர சொல்லுச்சு. தேவி சிரிச்சிட்டா சிரிச்சிட்டா சிரிச்சிட்டா. ஏய் I love you I love you. தேவி, நான் பிரசிடண்ட் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே 2-3 வேலைகளை பார்த்துட்டு வர்றதுக்கு எப்படி மத்தியானம் ஆயிரும். நம்ம ஜான்சன் வேற டவுனுக்கு மருந்து வாங்க போயிருக்கான். அதனால நீ என்ன பண்ற, ஆள் போட்டுட்டு பத்திரமா இரு. யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்கவே திறக்காத. பாலை குடிச்சிட்டு போங்கப்பா. Teacher, I'll be tougher. சொல்லுடப்பா. இவன் என்னடா சொல்றான்? அவங்க வெளியே போறானா, சாயந்தரமா வரானா? I'm a jol. பாவாடா பாவா. பயில ஊனாரத்தை தூக்கணும்னு தூக்குனீங்க, மறுபடியும் கொண்டு போட்டிருக்கீங்களே, யாரும் அவங்க மனசை மாத்துது? இவங்களை பத்தி போலீஸ்ல கூட சொன்னமா, அவங்க என்ன சொல்றான், அந்த பையன் பெரிய எடுத்த பையன், இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, வேணும்னா உங்க குடிசையை மாத்துக்கோங்க. நான் என்னமோ மனுஷர்கள் மூஞ்சிய பார்க்க பிடிக்காம ஒரு நல்ல இயற்கையான இடத்துல வந்து மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணலாம்னா ரொம்ப இயற்கையாகி காட்டு எருமை குரங்கு காட்டு பண்ணி அதோ சூரியனாயிரம் ஒன்னா நிக்குது பார். நான் பா தம்பி சௌக்கியமா? 1950லயே நான் எம்ஜிஆரோட சண்டை போட்டவன்டா. என் சண்டையை பார்த்துட்டு அவரே பாராட்டினாரா. அம்மா அப்பா சொத்தை வச்சுட்டு ஆட்டுறீங்களா? இதெல்லாம் எத்தனை நாளைங்களா? ஏய், உங்க பணத்தை பார்த்து ஈகி நினைக்கிறவதா இல்லடா? இன்னும் கொஞ்ச நாள்ல துண்டை காண துணியை காணுன்னு ஓட போறீங்கடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், எவராவது ஆட்ட கிடந்தீங்க அருவா எடுத்து ஒரே வெட்டமா. நீ போமா உள்ள. நீங்க போங்கப்பா, நான் போறேன். போய் தாளை போட்டுக்குமா, நான் பாத்துக்கிறேன் அந்த பசங்களை. மிலிட்டரி வச்சா அந்த கூடாரத்தை தூக்குறேன் பாரு. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்கடா, அருமையான லேகியம் தர்ற உழப்பத்த பசங்க. ஓ பெருசு, ஆண்மை பத்தி எங்ககிட்ட பேசுறியா? அந்த லேகியத்தை நீயே சாப்பிடு. பெருசு வெளியில, உள்ள சிறுசு. நீ ஆம்பளையா இல்லைங்கிறத போய் காட்டு. இல்லடா, அது டீசன்சி இல்ல. என்ன டீசல் பெட்ரோல்? போ. மெல்ல திறந்தது கதவு, உள்ளே அழைக்குது மனசு. இதுதான் சமயம் என்று சென்று அந்த பொண்ணை உருட்டி பிரட்டி பிரட்டி உருட்டி வென்று சென்று வா மகனே. நீ மட்டும் அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எங்க அவங்க அப்பன்? அவன் நம்ம கால்ல. அசிங்கமா பேசாதடா. எதுடா அசிங்கம்? அந்த பொண்ணு கதவு தந்து வச்சிருக்கு. போடா போ. நான் மட்டும் சூழ்நிலை இருந்தேன்னு வச்சுக்கோ. மயிலு, அவனுக்கு தான் தைரியம் இல்ல, விட்டு தொலையன். உங்க 2 பேருக்கோசம் அவங்க வீட்டுக்குள்ள போனோம், அவங்க அப்பா கிட்ட நான் உதவ வாங்கணும். அவ்வளவுதாடா, போற விடு. எங்க 2 பேத்துக்கா ஒண்ணு போகாத. கதவு திறந்திருக்கு, பூட்டிக்கா. அட்லீஸ்ட் 1 ஹவராவது உள்ள இருக்கணும். சில்லி குள்ளி மாவு, அள்ளி குள்ளி பேக். Whatever it may be, whatever it is, I love this time.
அருவா எடுத்து ஒரே விட்டு வெட்டுமா? வந்தா கதவு முடிஞ்சா என்ன பண்ற? Don't disturb me. டேய், அவன் தான் கதவு முடிஞ்சா என்ன பண்ற? Keep quiet. Very interesting. ஒருவேளை கதவு ஓட்டையா இருக்குமோ? டாடாய். தந்தன தந்தனா தந்தன தந்தன நன்னா ஆஹா தந்தன தந்தனா தந்தன தந்தன நன்னா இந்திர சுந்தரியே சொந்தம் என்று கொள்ளவா அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா பொழுதானா தேகம் வாடுது புதுராகம் தானா பாடுது பொழுதானா தேகம் வாடுது புதுராகம் தானா பாடுது இந்திர சுந்தரனே சொந்தம் என்று கொள்ளவா ஆஹா 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 அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா ஆஹா 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 வாலிபமானதென்று வாசலில் ஆசை கொண்டு தேவியை தேடி வரும் நாடகம் ஆடி வரும் அவள் நினைவில் என்னை மறந்தேனோ வரும் கனவில் இனம் மிதந்தேனோ பார்வையில் சுகம் சுகம் இதழ் போதையில் இதம் மேடையில் வலம் வலம் வர வேண்டிடும் வரம் ஆஹா இந்திர சுந்தரியே சொந்தம் என்று கொள்ளவா அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா ஆஹா 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 பொழுதானா தேகம் வாடுது புதுராகம் தானா பாடுது பொழுதானா தேகம் வாடுது புதுராகம் தானா பாடுது இந்திர சுந்தரனே சொந்தம் என்று கொள்ளவா ஆஹா 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 அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா ஓஹோ 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 தேன் துளி தூவும் நதி காதலை பாடுதம்மா தென்றலில் ஆடும் கிளி மோகத்தை தூண்டுதம்மா இமை சுமையாய் விழியினிலே கதை கதையாய் மொழியினிலே காமனில் சபைதனில் இரு காதலர் நிலை காதலில் சுகம் சுகம் இது வேறெங்கும் இல்லை ஓ ஓ, 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 ஓ.
சந்திர சுந்தரியே சொந்தம் என்று கொள்ளவா அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா டேய் வர்றான் டேடா வர்றான் டேய் உள்ள போனேன் கதவை சாத்தினேன் அப்புறம் என்ன நடந்தது ரொம்ப டயர்டா இருக்கு குளிச்சிட்டு வந்து சொல்றேன்டா அப்புறம் குளிக்கா டேய் உள்ள என்னடா ஆச்சுன்னு சொல்ற டேய் கண்ணு இல்ல டேய் கால்லாம் ஒரே குடைச்சலா நான் உருகி விடுறேன் ஆனா உள்ள என்ன நடந்தது ஒரு இன்ச்சி விடாம சொல்லணும் உள்ள போனேன் கதவை சாத்தினேன் குளிச்சுக்கிட்டு இருந்தா கிட்ட கூப்பிட்டா அப்புறம் காது காட்டு சொன்னேன் ஐயோ ஐயோ ஏன்பா சேகர் கௌரி எதுக்கு அவ்வளவு அவசரமா டெல்லி போறா? எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு மேடத்தை வர சொல்லி நேத்து நைட் மினிஸ்டர் போன் பண்ணார். சங்கர், நான் டெல்லிக்கு போறேன். திரும்பி வர்றதுக்கு ஒரு வாரமோ 10 நாள் ஆகும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் திரும்பி வர்றதுக்குள்ள my son should be here. Understand? ஆண்டி, you don't worry. நீங்க நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வாங்க. This time அத்தா இருக்கிற ஊருக்கு நானே போறேன். நீங்க வர்றதுக்குள்ள கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். அத்தா என்ன பார்த்த உடனே நாய்க்குட்டி மாதிரி குட 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 குடன்னு ஓடி வந்துருவாரே. That's better, Pinky. பிங்கி, நீ போகும்போது தனியா போக வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் எப்படியாவது அவனை இழுத்துட்டு வந்துரு. கௌரி, அப்படி பிங்கி போய் அவன் வரலனா நெக்ஸ்ட் டைம் கௌரி நீயே போய் தான் அவனை கூட்டு வரணும். இந்த எலெக்ஷன் பிஸில நானா பால் தேய்க்கிறதுக்கும் குளிக்கிறதுக்குமே என்ன விட மாட்டேங்கிறானுங்க. இந்த பிஸில நான் போறதுங்கிறது இம்பாசிபிள். சங்கர், எனக்கு ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் வரேன். வரேன் பிங்கி. பாய். என்னம்மா? அர்ச்சனை. யார் பேருக்கு? குரு. நட்சத்திரம்? கார்த்திகை. உங்களுக்கு என்ன சார்? அர்ச்சனை. யார் பேருக்கு? தேவி. நட்சத்திரம்? ரோஹிணி. ஓகே ஓகே. சொல்லுங்க. ஓம் நாமதேவஸ்தாய தேவநாமதேவஸ்தாய பரமேஸ்வரியா. ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? பாக்குறவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்னா சொல்லிக்கிடுமே. அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ, இந்த சுகமான நேரத்துல அவரை பத்தி சொல்லி என்ன பயமுறுத்துறிய? ஒரு மீசையை பார்த்தாலும் உடம்புல வர வர நடக்குது. சரி, நான் போறேன். வெயிட். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் எங்க மீட் பண்ணலாம் சொல்லு. நீலகிரி தோப்புக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்குல்ல? ஆமா. அந்த ஏரி கிட்ட சரியா 5 மணிக்கு வரீங்களா? வரேன். தம்பி பிச்சை போடுங்க தம்பி. சில்லற இல்லப்பா. தம்பி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஒரு 50 பைசா கொடுங்க தம்பி. முடியா? உங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் தம்பி. நோ மென்ஷன். Very. The girls on the riverside is something Gilfon. I like you to come to Indiana Jones. Yes. Jakanjal, I am a joy. You'll get double of that. Dark fell down. Broke his God. You'll get double of that. Emil, why don't you come here? Yes, you do. Why don't you join with me? Yes, me. எங்க வீட்டு வண்டி வந்திருக்கு? யார் வந்திருக்கா? Hey, Pinky, Guru. Hi, Guru darling. Hey, come on, man. Come on, baby. Come on, man. Please, Mafia. என்ன பண்ண போறீங்க? Come on. Don't leave him. Don't leave him, yaar.
என்னையா இங்க பாரு லாரியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு அப்பன். உன் பொண்ணு அந்த பையனும் கோவில்ல மாறி மாறி அர்ச்சனை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றேன். அதை கேட்டுக்கிட்டு தூக்கா போட்டுக்க முடியும்னு கேக்குறிய? தர்மையா, நான் கிழித்து வச்சு எடுத்துருவேன். பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நிச்சயமே இந்த கோபத்தை கிளறாத. மாமா, சும்மா நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால எந்த நொண்டி சாக்கும் சொல்லாம எனக்கும் அவளுக்கும் அடுத்த மாசம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். மாமோய், இதோ நிக்கிறாள, அவளுக்கும் கேட்கிற மாதிரி பலமா சொல்லுங்க. அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. என்ன தேவி, வச்சுக்கலாமா அடுத்த மாசம்? என்ன மாமா இடிஞ்சு போய் உட்காந்துட்ட? அவளுக்கு என்ன கல்யாண வயசு இல்லை. நீ என்னடானா கல்யாணம் கல்யாணம் கத்திட்டு கிடக்குற. பாவம் மகன். பாவமா? இவளா? இவளுக்கா கல்யாண வயசு வரலங்கிற? அட நீ ஒண்ணும் மாமா, இவளை மட்டும் தனியா ஒரு நாள் விட்டுட்டு போயேன், அவனோட சேர்ந்து 10-15 பிள்ளைங்களை பெத்து போட்டுருவா. கெட்ட வார்த்தை பேசுற கொண்டு போடுவேன். பின்ன என்ன மாமா, இவளும் அவன கோவில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அந்த நாயகளை சொல்றான். என் மகளை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, நீ தான் வச்சுக்கணும் பொண்ணை பத்தி. பார், கடைசியா ஒண்ணு சொல்றேன், அவ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். போடா. போடாவா? யோ கழவா, இப்ப நான் மனசு வச்சுனா கூட அவளை இழுத்துட்டு போயிடுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. யாரா பத்திர கிளை வாங்குறேன். ஜான்சன், தேவி எங்க? வீட்டுல. அது சரி, உங்க கூடாரத்துக்கு 3 பொண்ணுங்க அறகுறையா வந்திருக்காங்களே, யார் அவங்க? ஏன் ஜான்சன், ஏன் என்ன கேக்குற? ஒரு விஷயமா தான் கேக்குறேன், சொல்லுங்க. அதுல ஒருத்தி எங்க அம்மாவோட தம்பி பொண்ணு, மத்த 2 பேர் அவ ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவோட தம்பி பொண்ணா? இல்ல, உங்க முறை பொண்ணு. தேவி 5 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாலே, ஏன் வரல? பேச்ச மாத்தாதீங்க. அக்காவுக்கு உங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்களும் அக்காவும் கோயில் குளம்னு சுத்தினாலும் அக்கா முறை மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அக்கா வரல. அக்கா உங்ககிட்ட சொல்லிச்சு, அதுக்கும் உங்களுக்கு இனிமே எந்த சம்பந்தம் இல்லையா. அது ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிக்க சொல்லிச்சு. பழசெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு உங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு நாளைக்கே ஊரை விட்டு போக சொல்லிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூச்சு அரைக்க ஓடி வந்தியே, அது எதுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போயிட்டு இருந்தீங்க. அப்ப போய் தொலைஞ்சிருப்பேன்டா பாவீங்களா. மனசுல ஆசையை கலப்பி விட்டுட்டு இப்ப மறந்துட்டு சொல்றீங்களே, இது வேற நியாயம்? என் மேல எங்க வச்சுக்குவீங்க? என்ன கேட்டா காதலிச்சீங்க? உங்களுக்கு நான் ஒரு தபால்கார மாதிரி தானே இருந்தேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேரும்போது குசு முசுன்னு பேசிக்குவீங்க, சண்டைன்னு வரும்போது என்ன திட்டுறீங்க. இதுக்கா எங்க அம்மா சுசோட என்ன பெத்து போட்டாங்க? உங்களுக்கெல்லாம் நான் ஒரு இழிச்சவன் கிடைச்ச பாருங்க. காலையில 10 மணிக்கு எந்திரிச்சா மீசக்காரர் திட்டுறாரு, 11 மணிக்கு சோறு கேட்டா அக்கா திட்டுது. அக்கா வேலையில கோவத்துல நீங்க என்ன திட்டுறீங்கல்ல? திட்டுங்க திட்டுங்க, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு திட்டுறீங்கன்னு. நான் எங்க அம்மா இருக்க பரலோகத்து போடுறேன். அப்பதான் இந்த சான்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க 2 பேரும் காதலிச்சா நீங்க எல்லாம் அழணும், என்னெல்லாம் அழ வைக்கிறீங்க. ஏன் கேட்டோம் அதை சொல்லி தின்றீங்க. ஏய் மயில், பருவராஜ் எங்க? பருவராஜ் ஃபுல்லா தண்ணி அடிச்சு பிளாட். டார்லிங், பூ 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 பூ, சின்ன பூ இல்ல பெரிய பூ. பூ பூ சா சா சா, நீ நீ நீ. ஹாய் குரு டார்லிங். மா மா, நாங்கலாம் நல்ல மூட்ல இருக்கோம். உனக்கு தான் பாட்டு பாட தெரியுமே, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு. நான் பாடுற மூட்ல இல்ல. கொக்கர நீ எந்த மூட்ல இருக்கியோ அந்த மாதிரி பாடு. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ப்ளீஸ் குரு. குரு ப்ளீஸ் ப்ளீஸ் குரு. ப்ளீஸ் தபல எல்லாம் செட் புரிஞ்சுக்கங்கடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கடா. மை ஸ்வீட் டார்லிங். ஓகே ஓகே.
வசந்த சுகமும் நீயே, நீயின்றி வாடுதே பூஞ்சோலை மலரே, துன்பங்கள் சேர்ந்ததே என் காதல் உறவே, இணைந்து இருந்த சோலைகள் உலகை மறந்த கோலங்கள், ஓ நிலவே நீ வர வேண்டும், ஓ தனியே உன் துணை வேண்டும், ஓ பழக வந்த தேவதை உறவை மறந்த மாயம், இதயம் வரைந்த வேதனை மனதில் விழுந்த காயம், மாயங்கள் செய்வதே என் காதல் விருந்தே, காயங்கள் ஆனதே என் நோய்க்கு மருந்தே, கலைந்து பிரிந்த மேகங்கள் இழந்த காதல் சோகங்கள், ஓ நிலவே நீ வர வேண்டும், ஓ தனியே உன் துணை வேண்டும், ஓ வான் தேடுதே உன்னைத்தான் ஓடி வா, ஓ நிலவே நீ வர வேண்டும், ஓ தனியே உன் துணை வேண்டும், ஓ ஏன் நான் அப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்? தெரியல, நிஜமா? சத்தியமா. டு பி மோர் frank with you, நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமாவது உங்களுக்கு இருக்கா? எப்போ இருந்தது இப்ப இல்லாம போறதுக்கு? லுக் பிங்கி, நான் உன்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்போட பழகல. பட் உங்க அம்மாவும் என் அப்பாவும் நமக்குள்ள முறை இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு பேசிக்கிறாங்க. அவங்க அப்படி பேசிருக்கலாம். ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஐ கேன் டேம் ஃபார் them. ஓ ஐ see. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க பாடின பாட்டும் இந்த டென்ட்டும் அந்த ஹட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுல லேசா சந்தேகம் வந்துச்சு. Now I am clear. Anyway குரு, frankly நான் யாரோட வாழ்க்கையிலும் குறுக்கிட விரும்பல. It is my nature. Good night. Hey Pinky. Pinky, monkey. Thanks you. Thanks a lot. Hey Guru, best of luck for you and your lover. Thank you. Thank you very much.
குரு யா see you பாய். பருவராஜ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த பாட்டை பாடுங்க. யா கஞ்சில் I'm a joy. Jilking coupling. உனக்கு எவ்வளவு பாருமா? கீதா! கீதா! கீதா, இதை விட்டு போறியாமா? அழாதீங்க, இதெல்லாம் லைஃப்ல சர்வ சாதாரணம். உனக்கு விட அது சர்வ சாதாரணமா இருக்கலாம். எனக்கு இது புதுசாச்சே. ஏய், டைம் ஆகுது, வாடி போலாம். இல்லடி, அவரை விட்டு என்னால பிரிய முடியாது. எவருமா? மெட்ராஸ்ல இருக்கிற ராகவனை. இப்படி நானும் முந்த நூறவை நாடி வந்த பறவை. லதா, லதா, பூங்குடிதா ஞாபகார்த்தமா கொடுத்துட்டு போமா. ஒண்ணு இல்லையா? பருவராஜ், இந்தா. தம் தனனம் 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 தன தம் தனனம் என தாளம் வரும். கைக்குட்டை எல்லாம் நிறைய வரும். ஒண்ணுதான் வந்திருக்கு, ஸ்டாக்ல போல இருக்கு. ஜகஞ்சி I'm a jewel. தேவி, நில்லு தேவி, சொன்னா கேளு. ச்சே. தேவி, தேவி ப்ளீஸ் வெயிட். தேவி வேண்டாங்க, தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. ஏன் உன் மைண்ட் இப்படி திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு? தேவி ப்ளீஸ். இல்லைங்க, என் வீட்லயும் பிரச்சனை இருக்கு, உங்க வீட்லயும் பிரச்சனை இருக்கு. அதனால தான் சொல்றேன், நம்ம காதல் சரி வராதுங்க. நான் பாட்டுக்கு டென்ட்டை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தேன். போறவன வழியில் நிறுத்தி வாடா லவ் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி போடான்னு சொல்றேன். அடியே பொண்ணுங்களா, ஆம்பளைங்களா இழிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்களா? நீங்க வாடா வரத்துக்கு போனா போறதுக்கு. உண்மையான காதலுக்கு இது காதலடி. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, ஷேப் நல்லா இருக்குன்னு சொல்ற ஆம்பளைங்க கிட்ட நீங்க சரண்டர் ஆயிடுவீங்க. ஆனா உண்மையா லவ் பண்றவங்க கிட்ட என்ன மறந்துடுங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவீங்க. ஒரு குழந்தை மேல எப்படி அன்பு வச்சிருப்பாங்களோ அப்படி ஒரு சுத்தமான அன்பு தான் நான் உன் மேல வச்சிருந்தேன். நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ம ஒண்ணு சேர முடியாது. இதுதான் நமக்கு கடைசி சந்திப்பு. எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்றீங்களா? உடனே உங்க ஊருக்கு போய் உங்க முறை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. தேவி, என்னம்மா என்னைக்குல சந்தோஷம் முதல்ல தெரியுதா? நம்ம ரெண்டு பேரும் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அந்த சந்தோஷம் தானே? தேவி, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. உங்க அப்பா டவுனுக்கு போற நாளா பார்த்து சொல்லி அனுப்பு. வீட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் தேவி, என்ன போய் தப்பா நினைச்சியா? கோவில்ல வந்து தப்பா பேசுவனா? சரியான பைத்தியடா இது. அடுத்த மாசம் கல்யாணம், சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா நல்லது இல்ல பாரு. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. நாட்டுக்கட்டப்பா. தேவி, மறந்துடாத. அப்பன் டவுனுக்கு போனா சொல்லி அனுப்பு. நான் வந்துடுறேன். சித்திரைக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கணும். உடம்ப பாத்துக்கோமா.
அண்ணன் கருப்பா கிட்ட எவனோ வசமா மாட்டிட்டான் போல இருக்கு. என்ன அழகா முட்டை சுத்துறா இருப்பாரு. தேவி, I loved you. நானு you love. Very good English, huh? ஐயோ, என்னது? பாரு. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஏய் கேவா, யோ கதை தரையா யாரு? ஆ, நீ காதலிக்கிறிய அந்த சூப்பு தடிய ரெடி? அப்பா இல்ல. அப்ப வசதியா போச்சு. போயிட்டு காலையில வாங்க. ஏய் நெல்லிடி, ஏண்டி உன் முறை மாப்பிள்ள என்கிட்ட விட்டாம அந்த தடி என்கிட்ட விட்டுறிய நீ? அப்படி என்னடி இருக்கு அவங்கிட்ட? என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. இந்த மாதிரியா? ஏடி இந்த மாதிரிலாம் என்னென்ன தடிய சொல்லி கொடுத்துட்டானா? ஏய், ஆத்துல போற தண்ணிய கண்ட நாயெல்லாம் குடிக்கும் போது இந்த வீட்டுக்கு சொந்தமான நாய் நான் குடிக்கல, என்னடி தப்பு? வாடி குடி. ஏன்டா அவரை போட்டு அப்படி அடிக்கிற? வைத்திய சார், கருப்பையா தேவிகிட்ட தப்பா நடந்து போடா வெளியே. உங்க சண்டையில வெளியே வச்சுக்கா. போடா, ஏன் போடா? அவன் பொம்பளை பொறுக்கி போறா. நான் யாரு? இந்த வீட்டு மரமாப்பிள்ள, நான் ஏன் போடும்? மாப்பிள்ள, அப்பா நான் செத்தால இந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அடியே, வேற எப்படி கட்டிக்குவேன்? ஏய், பல நேரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சண்டையை போட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போடா வெளியே. யோ, இப்போ போறேன். நம்ம பேசினபடி எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கல. அப்பா, இவரை நான் கட்டிக்க மாட்டேன்ப்பா. நான் என்னமா பண்றது? நல்லவனோ கெட்டவனோ மோனமாப்பிள்ளையா வந்துட்டான். பிங்கி, 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 எழுந்துரு. ஹாய் ஆண்டி, எப்ப டெல்லில இருந்து வந்தீங்க? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வந்துட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன் டு மை சன்? குரு தங்கி இருக்காரு மல்லிமலை. அங்க நாராயணன் ஒரு வில்லேஜ் டாக்டர் இருக்காரு. அவரு பொண்ண நம்ம குரு டீப்பா லவ் பண்றாரு. டேம் இட், அவன் வர்றதுக்கு லேட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ பெரிய ரீசன் இருக்கும்னு. அந்த இடியட்டை எப்படி வரவழைக்கிறேன்னு பாரு. வேண்டாம் ஆண்டி, பிராட் மைண்டா இருந்து குருவுக்கு அவளே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஷட் யுவர் நாஸ்டி மவுத். அவனுக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் நடக்கும். சேகர், சேகர், யோ இங்க வாயா. மேடம், புளியந்தோப்பு புஷ்பராஜ் நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவர் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். வணக்கம் தலைவிமா. வணக்கம். புஷ்பம், உனக்கு ஒரு முக்கியமான வேலை. சொல்லுங்கம்மா. மல்லிமலையில நாராயணங்கிற நாட்டு வைத்தியரோட பொண்ண என் புள்ள விரும்புறானா. என் புள்ள கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு அவனை அங்க இங்க நகர விடாதபடி மருந்து போட்டு வச்சிருக்கா. அவளை மலை மேல இருந்து உருட்டி தள்ளி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி ஊரை நம்ப வச்சு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். தலைவியம்மா, ஏதோ பெருசா செய்ய சொல்லுவீங்கன்னு பார்த்தா தம்மாந்துண்டு மல்லிகைப்பூ கையில கொடுத்து கசக்கி போட சொல்றீங்க. இதை நான் உங்களுக்காக செய்யறேன். புஷ்பம், தலைவியம்மா, நீ போகும்போது தனியா போக வேண்டாம். நம்ம தொண்டர் படையோட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்து. இதுக்கெல்லாம் எதுக்கு தலைவியம்மா தொண்டர் பட? ஏன் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். வரேன். தேவி அப்பா என் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு? நல்ல அபிப்பிராயம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் கெட்டவர் இல்ல. அவர் மீசையும் பெருசு, மனசும் பெருசு.
அவர் மீசையும் வெள்ள மனசும் வெள்ள. இந்த 3 பேர் தடிங்களையும் நம்பவே முடியலப்பா. நல்லா சாப்பிடறானுங்க, தூங்குறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க. ஒரு த்ரில்லிங்கா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜான்சன், தயவு செஞ்சு நீயாவது என் லவ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, 2 பழம் வாங்கிக்கோங்க, ஒரு சாத்துக்குடி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க. நீங்க வாங்க, மத்த எல்லாம் நான் ஜான்சன் என்ன பண்ண போறப்பா? நீங்க வாங்கல. என்ன பழம் தேங்காய் பூ அதான் தெரியுதே, எதுக்கு? அட சொல்லிக்கடா. உங்க பொண்ண எங்க பொண்ண குருவுக்கு கேட்க வந்துடும். ஏண்டா ஒரு பொண்ணை பாக்குறது, உடனே காதலிக்கிறது, அப்புறம் பணத்தட்டோட வந்து பொண்ணு கேட்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா போச்சு இல்ல? ஏய் சின்ன பசங்களா, கல்யாணங்கிறது ஒரு வாழ்க்கை பிரச்சனைடா. வைத்தியர் சார், நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்றா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? செத்து போன தேவி உங்க அம்மா கூட நீங்க கேரளால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். எனக்கு அதையெல்லாம் எந்த பிரதேச பையன் உன்ட்ட சொல்லுது? ஜான்சன். ஏய் ஜான்சன், கூட இருந்தே குழி படிக்கிறாரு. தம்பி, எங்க காலத்து காதல் வேற, உங்க காலத்து காதல் வேற. நீங்க 4 பேர் சேர்ந்து செவந்து மேல உட்காந்துக்கீங்க, எவ்வளவு குறுக்க போனா விசில் அடிப்பீங்க. அவன் திரும்பி பார்த்தா ஐ லவ் யூ மீங்க, அவளும் உங்க வலையில் விழுந்துறா. ஆனா என் பொண்ணு உங்க ஜிகினா வேலைக்கெல்லாம் மயங்க மாட்டான். ஜனக மகாராஜா தெரியுமாடா? ஜனகராஜா தெரியும். சீதை அவங்க அப்பாடா, அவர் எப்படி வளர்த்தினாரோ அதே மாதிரி என் மகளை நெஞ்சில போட்டு வளர்த்தினடா. நீங்க என்னடானா ராவண மாதிரி வந்து என் மகளை தூக்கி போலான்னு பாக்குறீங்க. நடக்கவே நடக்காது. என்னம்மா? ஒரு நிமிஷம்ப்பா. என்னம்மா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ராவண அல்ல, ராமர் தான். அடி பாவி சண்டாரி, அவங்க கிட்ட உன்னை எவ்வளவு தூரம் தூக்கி பேசுவேன், என்னை இப்படி திடீர்னு கீழே போட்டியே. ஊமை மாதிரி இருந்தியம்மா, படுக்குன்னு சொல்லிட்டியே. வைத்திரியா, இப்படி சென்டிமெண்ட்லாம் எமோஷனா பேசி ஏயா அழுகுறீங்க? ப்ளீஸ் தயவு செய்து எங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. இவளுக்குன்னு ஒரு முறை மாப்பிள்ளை இருக்காம்பா, அவனை கட்டி வைக்காம வேற யாராவது கட்டி வச்சா ஊரே தப்பா பேசும்பா. ஊரை தூக்கி குப்பையில போடுங்கப்பா. அந்த மருடனை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வைத்திரியா, ஒரு மனசு விரும்பினா பரவாயில்ல, 2 மனசு சேர்ந்துருக்கு, தயவு செய்து பிரிச்சிடாதீங்க. என்னப்பா காலையில வந்து ஒரே குழப்பம் பண்றீங்க? ஐயா, இங்க யாருக்கு எந்த குழப்பம் இல்ல, நாங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கோம். இந்த தம்பி பெரிய எம்எல்ஏயோட மகன், நாங்க சாதாரணமா இந்த குடியில வாழ்றோம். இந்த யூஷுவல் டைலாக் விடுங்க. பையன் சைடும் ப்ராப்ளம் இருக்கு, பொண்ணு சைடும் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு முடிவுக்கு வந்து இந்த தட்டை வாங்கி. இது நடக்கும்னு நினைக்கிறீங்க? குத்தும் தொலையுமா உழுப்பா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க பொண்ணு அடையத்துக்காக குரு எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? வேணாம் தம்பி. ஐயா, ஐயா ஒத்துங்க ஐயா. ஐயா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துங்க. உங்க கால்ல வந்து கேக்குறீங்க. ஐயா, சுசாயிரா! எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, இந்த பாட்டில்ல திராவகம் இருக்கு. நில்லுங்க, கிட்ட வராத, கிட்ட வந்தா குடிச்சிடுவேன். நோ ஜான்சன், நோ. வேண்டாம் ஜான்சன், அப்படி எதுவும் செஞ்சிராத. நீ சும்மா இருக்கா? ஏய் மயில்சாமி, வைத்தியரே கிட்ட சொல்லு, அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காட்டி நான் இந்த திராவகத்தை குடிச்சு உயிரை விட்டுருவேன். ஐயா, இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா ஜான்சன் திராவகம் குடிச்சு உயிர் விட்டுருவாங்கறான். பரவாயில்ல, குடிக்க சொல்லு. பரவாயில்ல, குடிக்க சொல்லிட்டாரு. மயிலே, நான் விளையாட்டு சொல்ல மேல நிஜமாவே குடிச்சிடுவேன் சொல்லு. ஐயா, விளையாட்டு சொல்லியா நிஜமாவே குடிச்சிடுவானா? நானும் ஒண்ணும் விளையாடல, நிஜமாவே குடிக்க சொல்லு. அவரு ஒண்ணு விளையாடலையா, நிஜமாவே குடிக்க சொல்லிட்டார். அப்ப கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்க சொல்லு. கடைசியா ஒரு ட்ரிப் உங்களை பாத்துக்கன்னு சொல்றாரு. அவன் உத பேர் சொல்லு. உத பேர் சொல்றாரு. செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு உதைக்க முடியாதுன்னு சொல்லு. செத்ததுக்கு அப்புறம் உதைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. அதை செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? ஜான்சன், ஜான்சன், நோ ஜான்சன், ப்ளீஸ். நோ. வேண்டாம் ஜான்சன், வேண்டாம். அப்பா. ஏய், நிறுத்தி சொல்லிடா. ஜான்சன், இந்த கல்யாணத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கிறதால கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம், ஒரு வார்த்தை சொல்லு. வைத்தியரையா, நாளைக்கே இந்த கல்யாணத்தை செய்து வைக்கிறேன்னு சொல்லி தட்டு மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்ல ஜான்சன்,
என் மனசை புரிஞ்சுட்டு தாண்டா எப்படி பழி வாங்குறேன். சத்தியமா நான் பண்ணி வைக்கிறதா, நாளைக்கு இல்லடா இன்னைக்கே பண்ணிக்கிறதா. தம்பிங்களா, எனக்கு வயசாகி போச்சு, என்னால முடியல, என்னை விட்டுடுங்கடா. தம்பி நீ பண்ணிக்கப்பா, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. எனக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதுடா. Hey Johnson, I love you. கருப்பியா, கருப்பியா, உன் முறை தேவிக்கும் அந்த பணக்கார பையனுக்கும் இன்னைக்கே கோயில்ல கல்யாணமா. உன்னோட மாமா ஜான்சன் எல்லாரும் கடத்தூர்ல கல்யாண ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. அவனுங்களை கூட்டு உள்ளே வா. சரி கருப்பியா, இப்படியே அந்த பயமுறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டீங்க. எல்லாம் இந்த படுவாவினாலதான். அங்கிள், நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் அவசரமா பேசுற? நீ ஒண்ணுப்பா, இந்த விஷயம் மாத்திரம் கருப்பையாவுக்கு தெரிஞ்சது, என்னை வெட்டி போட்டு மத வேலை பார்ப்பான். என்ன கல்யாணம் மாலை? மாலையை பெரியவர்கிட்ட கொடுங்க. என் கழுத்துல விழ வேண்டிய மாலடாது பணத்தாசு பிடிச்ச கேட்டு நாயே. என்னடா சொன்னேன்? கல்யாணத்து சாமானாக போயிருந்தால அந்த கருவேக விலைகளை அடிச்சுட்டா. கருவேக விலைகளை அடிச்சுட்டா. அப்பாவையும் அடிச்சுட்டான். செத்த பாம்பு அடிச்சு பிரயோஜனம் இல்ல, கிழவனும் கிட்டத்தட்ட செத்துட்டான். முதல்ல அந்த பசங்களையும் அந்த சிறுக்கியும் தீர்த்து கட்டணும். வாங்கடா வாங்க. இந்த ஊர்ல நாராயணங்கிற நாட்டு வைத்தியர் யாரு? அந்த ஆள் தான். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காமே, அந்த சிறுக்கி தீர்த்துக்கிட்ட தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு? அதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, போயா. வாங்கடா, கொஞ்சம் இருங்கடா. ஆமா, நீ யாரு? நாங்களும் அந்த சிறுக்கியை தீர்த்து கட்ட தான் வந்திருக்கோம். எதுக்கு? அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வேணா வண்டியில ஏறி 2 பேரும் சேர்ந்து அந்த சிறுக்கியை தீர்த்து கட்டலாம். வாங்கடா, வாங்க. வண்டி அடியா. அப்பா வாயிலிருந்து ரத்தம் வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஹாஸ்பிடல் வந்துருச்சு. கொஞ்சம் பொறுத்துடா, ஹாஸ்பிடல் வந்துருச்சு. நம்ம தேடி வந்து சிக்கிவதான்.
என்ன விட்டு ஜான்சன், என்ன விட்டு உன கை எடுத்து கும்பிடுறேன் ஜான்சன். என்ன எதுக்குறாங்க ஐயா இல்ல ஜான்சன், என்ன கொள்ளடா ஜான்சன். இனிமே எனக்கு தேவிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஜான்சன். சாரே தேவி கல்யாணம் பண்ணிட்டு ஜான்சன். ஜான்சன் என்ன கொள்ளடா ஜான்சன், என்ன விட்டு ஜான்சன். விட மாட்டேன், உன்னை விட கூடாது. உடம்பு எப்படி இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, மயில்சாமி பச்சையில வச்சு கட்டுறதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போச்சு. அங்கிள், இப்பவே மணி 11 ஆச்சு. 11 வரைக்கும் தான் நல்ல முகூர்த்தம்.
இதை விட்டா 2 மாசம் கழிச்சு தான் நல்ல முகூர்த்தம். இப்ப என்ன பண்றது? தம்பி, மனசு சுத்தமா இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் கோயில் மாதிரி தான். நீ கவலைப்படாத. நம்ம வாங்கின தாலி எங்க? தெய்வத்தை நினைச்சிட்டு தாலி கேட்டப்பா. ஐயா, நீங்க தான் மூக்குல நாகசுரம் நல்லா வாசிப்பீங்களே. நீங்க நாகசுரம் வாசிங்க, நான் தவுள் வாசிக்கிறேன். சே பரவாயில்ல வாசிங்க. அட வேணாம் பாக்கல. அட பரவாயில்ல வாசிங்க. சரி Everybody move. Be happy. Everybody gotta move. Be happy. 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 I am a Jill. Jill King tumbling off Jack Faldo. Broke his skull.